வணக்கம் ஷஃபி. வணக்கம். சமீப காலமாக உங்கள் வீடியோக்கு வியூஸே போகல, என்னதான் பண்ண போறீங்க? அதுக்கு தாங்க ஒருத்தரை ரெடி பண்ணி வச்சிருக்கோம். Come on, tell us. Please come out. Speak up. நம்பிக்கை, நாணயம், கைராசி. நான் இங்க இருக்கக்கூடிய LED லைட் ஆன் பண்றேன். எந்த அளவுக்கு உங்களுக்கு பவர்ஃபுல்லா இருக்குன்னு பாக்குறீங்க? எந்த அளவுக்கு உங்களுக்கு பவர்ஃபுல்லா இருக்குன்னு பாக்குறீங்க? Oh my god, oh my god, oh my god, what a beauty, what a beauty, what a beauty. எல்லாத்தையும் பார்த்துட்டேன் மாப்பிள்ள, வெளியில சொல்லிடாத, அசிங்கமா ஆயிடும். உங்களால வந்து நீங்க பாத்துட்டு இருக்கீங்க எந்த அளவுக்கு மேக்ஸிமம் ஜூஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்றாங்க அப்படிங்கிறது. பசுமாடு புல்லை தின்பது போல் கருக்கு 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 என கடித்து துப்பி இருக்கிறார் இவர். டவுன் ப்ளீஸ். எஸ், நீங்க ரொம்ப நாளா கேட்டிருந்த நாட்டால தான் இன்னைக்கு அலாக்கா தூக்கிட்டு வந்திருக்கேன். என்னென்ன குரல் வித்தைகள்லாம் காட்டுறாங்கன்றத வரிசையா பாத்துருவோமா? இஸ் இட் ராம்ஜியா? Oh my god, oh my god, oh my god. சோ ரீசார்ஜபிள் ஃபேன் அப்படினு சொல்லியாச்சு. சோ இங்க நீங்க பாக்குறீங்க இல்லையா, சைலன்ஸ். ஸ்டுடியோல இருக்க லைட் எல்லாத்தையும் டிம் பண்ணிடலாம். டிம் பண்ணதுக்கு அப்புறமா நான் இங்க இருக்கக்கூடிய LED லைட் ஆன் பண்றேன். எந்த அளவுக்கு உங்களுக்கு பவர்ஃபுல்லா இருக்குன்னு பாக்குறீங்க. சோ இந்த LED லைட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பவர்ஃபுல்லா இருக்க போது, அதனால ப்ராப்ளம் இல்ல. கண்ணு கூசுதுங்க, இருந்தாலும் இவ்வளவு பளிச்சிட்டு இருக்க கூடாதுல்ல. லைட் ஆன் பண்றேன். இந்த டிஷர்ட் எல்லாம் ரேடியம் லைட்னு ஒன்று எரியும் தெரியுமா? அந்த ரேஞ்சுக்கு தான் அந்த லைட்டே எரியுது. ஆனா அதையும் ஒரு ஃபீச்சர்னு சொல்லி வியாபாரம் பண்றான் பாத்தீங்களா? எந்த அளவுக்கு உங்களுக்கு பவர்ஃபுல்லா இருக்குன்னு பாக்குறீங்க. அத நார்மலா ஃபேன்ல ஒரு லைட் இருக்குங்க அப்படி சொல்லி விட்டுருந்தா கூட பரவாயில்ல. ஸ்டுடியோ லைட்லாம் ஆஃப் பண்ணுங்க அப்படி சொல்லி ஆஃப் பண்ண சொல்லி அந்த லைட்டோட கெப்பாசிட்டியை காட்டுறாங்களாமா. எந்த அளவுக்கு உங்களுக்கு பவர்ஃபுல்லா இருக்குன்னு பாக்குறீங்க. ஆனா இந்த மாதிரியான ஜூஸர்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாவே எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ஜூஸ்லாம் வந்து அப்படியே அரைப்படாம இருக்கு அப்படிங்கறத பாத்துட்டு இருக்கீங்க. இல்ல, அது அரைப்படலைன்னா நீ முதல்ல அதை அரைச்சி காமிச்சிருக்கணும். அதை காமிக்கல. ரெண்டாவது இது ஜூஸரே கிடையாது, இது மிக்ஸி. எப்ப பார்த்தாலும் சிலித்தனமா பேசி அசிங்கப்படுத்துறானே. இந்த மாதிரி உங்களுக்கு பாக்கெட்ல வாங்குறீங்க அப்படின்னா இதுல சுகர் என்ன ஆட் பண்றாங்க, என்ன மாதிரி உங்களுக்கு பிரிசர்வேட்டிவ்ஸ் இருக்கு எதுவுமே தெரியாதா? எதுவுமே தெரியாதா? ஏன்னா அங்க கொட்டை எழுத்துல எல்லாத்தையும் எழுதி போட்டு பாருடா எவ்வளவு சுகர் ஆட் பண்ணிருக்கோம் என்ன ஏதுன்னு. அதுவும் இல்லையா? ஏயா இன்னைக்கு நீ இப்படி உயிரை வாங்குற? அடிக்கடியா ஒரு மனுஷன் கிராஸ் பண்ணுவான். சரி ரைட், இவங்க ஏதோ புதுசா கண்டுபிடிச்சு கொண்டு வந்திருக்காங்க போல இருக்கு. அதனாலதான் எல்லாத்தையும் மட்டம் தட்டுறாங்க. இவங்க கண்டுபிடிச்சு கொண்டு வந்திருக்கிற அந்த அமானுஷ்யமான ப்ராடக்ட் என்னன்றதை பாத்துருவோம் வாங்க. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. வச்சிருக்கிற ஐட்டத்தை வெளிச்சத்துல பாத்தீங்க நீங்க அசந்து போயிடுவீங்க. உங்களுக்கான சொல்யூஷன் தான் இங்க நீங்க பாத்துட்டு இருக்கக்கூடிய மேனுவலா ஆபரேட் பண்ற எக்ஸ்ட்ராக்டர் ஜூஸ் எடுக்கக்கூடிய ஜூஸர் பாத்துட்டு இருக்கீங்க. ஈவன் நமக்கு மாதிரியே கூட எந்த அளவுக்கு ஈஸியா உங்களால வந்து நீங்க பாத்துட்டு இருக்கீங்க எந்த அளவுக்கு மேக்ஸிமம் ஜூஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்றாங்க அப்படிங்கிறது. அதாவது மாதுளம்பழத்தை நம்ம ஜூஸ் போடலாம் ஓகே, ஆனா மாதுளம்பழம் ஜூஸ் போட்டதுக்கு அப்புறம் இப்படியாடா வரும்? பசுமாடு புல்லை தின்பது போல் கருக்கு 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 என கடித்து துப்பி இருக்கிறார் இவர். டவுன் ப்ளீஸ். உள்ள இருக்கிற பருக்கையை அங்கங்க ஒட்டியாச்சு வச்சிருக்கலாம்ல, இப்படியா ஷேவ் பண்ணி எடுக்கிறது? புதிய ஜில்லட் கார் 3 ஸ்மூத் லூப்ரா ஸ்ட்ரிப் மற்றும் 3 பிளேடுகளுடன் வேலை டன் டனா டன் டன். காரணம் எதனால அப்படின்னா அதுக்கு ஏத மாதிரியான டெக்னாலஜி தான் இதுல கொடுத்திருக்காங்க. என்ன சிரிப்பு ராஸ்கல். இருந்தாலும் இவ்வளவு அட்வான்ஸ் டெக்னாலஜில நீங்க போக கூடாதுடா. அதுக்கு ஏத்த மாதிரியான டெக்னாலஜி தான் இதுல கொடுத்திருக்காங்க. இதுக்கு பேரு லேட்டஸ்ட் டெக்னாலஜி மிஷின். ஏண்டா தேங்காய் திருவல் மாதிரி ஒரு ஜூஸரை கண்டுபிடிச்சு கொண்டு வந்துட்டு கேட்டா இதுக்கு பேர் தான் டெக்னாலஜின்னு சொன்னீங்க பாருங்க. கொஞ்சம் ஓவரா தான் போயிட்டோமா? என்னென்ன அட்டுழியம் பண்றாங்கல்ல. ஆப்பிள்லாம் நிறைய பேர் வந்து பாத்துருப்போம். அதெல்லாம் வந்து ஜூஸ் புழியறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆப்பிள் சீடு இருக்கும், அது வந்து ப்ராப்பரா நம்மளால ஸ்குவீஸ் பண்ணி எடுக்க முடியாது. பட் இங்க நீங்க பாக்குறீங்க எந்த அளவுக்கு ஈஸியாவும் மேக்ஸிமம் உங்களால ஸ்குவீஸ் பண்ண முடியும் அப்படிங்கறத இங்க நம்ம காட்டினேன். ஒரு மனசாட்சி வேணாமடா? ஆப்பிள் எல்லாம் கட் பண்ணி மிக்சியில போட்டு அரைச்சி அதை வடிகட்டி குடிச்சு பார்த்திருக்கோம்டா. ஆனா இதுல சுத்தியே நீங்க ஆப்பிள ஜூஸ் ஆக்கிட்டீங்களா? நம்பிக்கை தான் வாழ்க்கை, வாழ்க்கை தான் நம்பிக்கை. இதுல நம்ம வாட்டர் ஆட் பண்ணாம பியூர் ஜூஸா இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ரொம்ப ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாம எவ்வளவு வந்து உங்களுக்கு வந்து ஆப்பிள்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒன் ஆப்பிள் சாப்பிடுறது ரொம்ப நல்லது. ஸ்கின்க்கு நல்லது, ஹெல்த்துக்கு நல்லது, நிறைய விஷயங்கள் இருக்கு. நிறைய விஷயம்லாம் இருக்குது. ஆனா அந்த ஆப்பிளுக்கு ஏன்டா சேவ் பண்ணி வச்சிருக்கீங்க? வர வர நல்லா சேவிங் பண்றடா. அதுலயும் நீங்க நல்லா நோட் பண்ணி பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்லயே உள்ள கொஞ்சம் ஜூஸை ஊத்தி வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறமா தான் ஆப்பிளை வச்சு சுத்தவே ஆரம்பிச்சானுங்க. கடைசியில அந்த ஜூஸை தான் இப்ப போட்ட ஜூஸ் மாதிரி காமிக்கிறாங்க.
ஆக்சுவலா இவங்க கண்டுபிடிச்சு கொண்டு வந்திருக்கிற இந்த அட்வான்ஸ் டெக்னாலஜி ஜூஸர்ல சாத்துக்குடியை புளிஞ்சா ஜூஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஆரஞ்சு கூட புளியலாம், ஏன் மாதுளை பழத்தை கூட புளிஞ்சா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா நீ அதெல்லாம் கூட விட்டுட்டு ஆப்பிள புளிஞ்சு காமிச்ச பத்தியா? அதை மட்டும் என்னால மன்னிக்கவே முடியாதா. ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா 1 2 3 4 உங்களுக்கான வந்து பாத்தீங்கன்னா 5வது கோல்டன் டிஜிட்டல் வாட்ச் ஃப்ரீயா கிடைக்க போகுதுங்க. டேய், அந்த கோல்டன் டிஜிட்டல் வாட்சையும் சேர்த்தே வித்து தொலைங்களேன்டா. ஏன்டா உங்களால மத்ததெல்லாம் வியாபாரம் பண்ண முடியுது, அதை மட்டும் பண்ண முடியலையா? இதெல்லாம் வியாபாரம் ஆகாது. எப்ப பார்த்தாலும் கருவேப்பிலை மாதிரி ஃப்ரீயாவே கொடுத்துட்டு இருக்கீங்க. என்னை கண்டுக்கிறது இல்லையா, அவாய்ட் பண்றாங்களா? நானும் அதை பத்தி கவலைப்படுறது இல்லை. இங்க நாப்தோல் தவளை மிக்சிங் சொல்வது குவாலிட்டி செக்கிங். ஐயோ ஆபத்து, அடுங்கடா எல்லாரும். ஓ மை காட், ஓ மை காட், ஓ மை காட், வாட் அ பியூட்டி, வாட் அ பியூட்டி, வாட் அ பியூட்டி. ஹாட் அண்ட் பியூட்டி இல்ல, வாட் அ பியூட்டி. நல்லா உத்து பாரு, செயின் நெளிஞ்சு போச்சு. எல்லாத்தையும் பார்த்துட்டேன் மாப்பிள்ள, வெளியில சொல்லிடாத, அசிங்கமா ஆயிடும். ஆனா உன் மனதைரியத்தை உண்மையிலேயே பாராட்டணும்யா. நீ விக்கிற அந்த இத்து போன செயினை மிக்சியில போட்டு காட்டுறது மட்டும் இல்லாம அந்த ஓ மை காட 1க்கு 4 வாட்டி கூற பாரு. ஓ மை காட், ஓ மை காட், ஓ மை காட். என்னமா ஃபீல் பண்ணி கூவுறான்டா அவன். क्या बात है, क्या बात है, बहुत बढ़िया, बहुत बढ़िया. धन्यवाद, धन्यवाद, धन्यवाद. என்ன ஹிந்தில எல்லாம் பேசுறீங்க? கொதிக்கிற தண்ணியில முக்கி எடுக்கிற காரணம் என்னன்னா உங்களுக்கு அந்த கலர் போகாதுங்கிறத நாங்க இங்க ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கோம். டேய், இந்த மாதிரிலாம் உங்களுக்கு எவன்டா சொல்லி தரான்? நானே சிந்திச்சேன். கொதிக்கிற தண்ணியில செயினை முக்கி எடுத்தாலே கலர் போயிருமா? அது ஒரு டெஸ்டிங்கா? உனக்கு பிடிக்கலன்னா காசை வாங்கிட்டு போ, அனாவசியமா பேசி வியாபாரத்தை கெடுக்காத. பொதுவா நம்ம கண்ணுக்கு நிறைய ஸ்ட்ரெயின் கொடுக்கும்போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா கண்ணு வலிக்க ஆரம்பிச்சிடும் இல்லையா? கண்ணுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு ரெட்னஸ், அது மட்டும் இல்லாம ரேஷஸ், அந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். கரெக்டா சொன்னீங்க. ஆனா இனிமே அதுக்கான பிரச்சனை இருக்க போறது கிடையாது. ஆஹா, அடாடா ஐயா. காரணம் இந்த ஒரு ப்ராடக்ட்டை வாங்கி யூஸ் பண்ணுங்க. உங்க கண்கள்ல எந்த விதமான ப்ராப்ளம் இல்லாம ஈஸியா உங்களால நல்லாவே ரீட் பண்ணிக்கிறதுக்கு ஏத்ததா இருக்க போது. இது ஒரு ரீடிங் கிளாஸ், அவ்வளவுதானே. என்னமோ கண்ணில் வர ரேஷஸ், ரெட்னஸ், கண்ணுக்கான நோய் எதுவா இருந்தாலும் சரி இந்த கண்ணாடியை வாங்கி போட்டா மட்டும் போதும், எல்லாம் குணமாயிருன்ற அளவுக்கு பேசிட்டு இருக்கீங்க. இந்த ஒரு ப்ராடக்ட்டை வாங்கி யூஸ் பண்ணுங்க. உங்க கண்கள்ல எந்த விதமான ப்ராப்ளம் இல்லாம ஆட்டின சுத்தமான உருட்டு. இது என்ன கண்ணாடியா இல்ல கண்ணுக்கு ஊத்துற சொட்டு மருந்தாடா? நிறைய பேர் யோசிப்பாங்க பை ஒன் கெட் 2 என்ன பண்றதுன்னா வீட்டுல இருக்கவங்களுக்கு கொடுங்க. காரணம் உங்களோட பவர் அடிக்கடி நீங்க வந்து மாத்தணும், கண்ணாடியை மாத்தணும்னு அவசியம் இல்லை. இந்த ஒரு கிளாஸே நீங்க கண்டினியூஸா வந்து பாத்தீங்கன்னா பயன்படுத்திக்கலாம். அப்படிங்களா, ரொம்ப சந்தோஷம். சோ அதனால கண்களுக்கு எந்த விதமான ப்ராப்ளமும் இருக்க போறது கிடையாது. எப்படா உங்களால மட்டும் இப்படி எல்லாம் கூவி கூவி வியாபாரம் பண்ண முடியுது? இப்படி எல்லாம் கட்டிட்டு உண்டாடாப்பா நல்லா எல்லாம் வாங்க முடியுது. ஏண்டா ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு பவர் இருக்கும்டா. அந்த பவரை டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணி போடணும்னு சொல்லிட்டு எல்லாரும் சஜஸ்ட் பண்ணிருக்காங்க. ஆனா இவனுங்க கண்டமேனிக்கு ஒரு கிளாஸை கண்டுபிடிச்சு கொண்டு வந்து மட்டும் இல்லாம அதை எப்பனாலும் போட்டுக்கலாமா, மாத்த வேண்டிய அவசியமும் கிடையாதாமா. இதுதான் கண்ணுக்கான ஒரே சொல்யூஷனா? இங்க பாரு, ஏதாச்சும் ஒரு பக்கம் ஆட்டு. இத்தனைக்கு இவ்வளவு அட்வான்ஸ்ட் ஃபீச்சர்ஸ் கொண்ட இந்த கண்ணாடியை நீங்க ஒண்ணு வாங்கினா போதுமா, அவனே கூட 2 கண்ணாடியை ஃப்ரீயா கொடுத்துருவானா. 300 ரூபாய்க்கு 3 கண்ணாடிங்க. எல்லாம் ஒரு அன்னதானம் தான். பர்மா பஜார்ல போய் வாங்கினா கூட 3 கண்ணாடியை 300 ரூபாய்க்குலாம் தருவாங்களான்னு தெரியல. ஆனா இந்த கண்ணு சொட்டு மருந்து கண்ணாடியை பாத்தீங்களா, 300 ரூபாய்க்கு 3 கண்ணாடி. வெக்கமா இல்ல, சுத்தமா இல்ல. அண்ட் ஆல்சோ வந்து இப்ப நெக்ஸ்ட் நம்ம கூட வந்து கார்த்திக் நம்ம கூட லைன்ல இருக்காரு. அவர்கிட்ட நம்ம பேசலாம். ஹலோ ஹலோ, நீங்க என்ன நம்பர்ல இருந்து பேசுறீங்க? உங்களுக்கு யார் வேணும்? ஹலோ, வணக்கங்க, நான் கார்த்திக். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். ஓகே, உங்க ஏஜ் என்ன? என்னோட ஏஜ் வந்து 45 ஆகுதுங்க. 45. தயவு செய்து குட்டை குழப்பமா ஆல்ரெடி வந்து ஒயிட் ஹேர்ஸ் எல்லாம் வந்திருக்கும். எப்படி இருக்கு இப்ப யூஸ் பண்ண? ஆமாங்க, இந்த கலர் ஷாம்பு ஒரு நாள் பார்த்து தான் வாங்கி பயன்படுத்திட்டு இருக்கேன். இப்போ வெள்ளை முடி வந்து கருப்பு முடியா மாறி இருக்கு மேடம். நீங்க அதை பாத்தீங்களா? இப்போ எங்களுக்கு உங்க உதவி தேவை. அதாவது நம்ம கார்த்திக் சார் பேசும்போது நல்லா தான் பேசினாரு. அவர்கிட்ட வயசு கேட்கும் போது 45 அப்படின்னு சொன்னாரு. ஆனா இவங்க வழக்கமா ப்ராடக்ட்ல தான் மிஸ்டேக் பண்ணுவாங்க, வயசுல கூட மிஸ்டேக் பண்ணுவாங்கன்றத இப்போதான் நான் பாக்குறேன். இல்ல புரியல. இப்பயும் புரியலையா? அந்த மனுஷன் 45 கிராப்ல, ஆனா கீழே பாருங்க 56 எழுதி போட்டுருக்காங்க. என்னோட ஏஜ் வந்து 45 ஆகுதுங்க. 45. சார் ரொம்ப சாரி சார். சாரி எல்லாம் வேண்டாம். நீங்க விக்கிற ப்ராடக்ட்டை தான் தப்பு தப்பா சொல்லி விக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தா வாங்குறதுக்கு ஒரு கஸ்டமர் வந்தா அவன் சொல்றதையும் தப்பு தப்பா தான் போடுறாங்க. சாதாரண அருகாமனையில இந்த மாதிரி நீங்க வந்து தேங்காவை துருவ ட்ரை பண்ணும்போது இந்த மாதிரி நிறைய பிரச்சனை வரலாம். கீழே உட்கார்ந்து எந்திரிக்கிறது கஷ்டமா இருக்கும். இறங்க நான் ஏற முடியாது என்னால, ப்ளீஸ். ஆனா இங்க நீங்க பாக்குறீங்க எவ்வளவு ஃபாஸ்டா இருக்கு. ஏய் மிஸ்டர், நீங்க தேங்காவை துருவி எடுக்கிறதுங்கிறது இதுல ரொம்ப சுலபமா இருக்க போது. எந்த
இல்ல எனக்கு எதுவும் ஃபாஸ்டா வர மாதிரி தெரியல. உங்க கண்ணுக்கு ஏதாவது தெரியுதா? இப்ப தெரியுதா? தெரியல. இப்ப தெரியுதா? தெரியல. இப்ப தெரியுதா? தெரியல. எனக்கு தெரிஞ்சு இப்படி துருக்குன்னு ஒரு 4 வாட்டி பண்ணும்போது கூட தேங்காய்லாம் தெரிச்சு வெளியே வந்துச்சு. ஆனா இங்க 1/4 மணி நேரம் சுத்தினாலும் எதுவும் வந்த மாதிரி தெரியலையம்மா. இல்லையே, அதெல்லாம் இல்லையே. இல்லையா இருக்குடா எங்கடா இருக்கு? அவனுங்க கீழே மட்டும் அந்த தேங்காய் பூவை கொட்டி போடலன்னு வைக்கல, ஒரு சொட்டு தேங்காய் பூ கீழே கொடுத்துருக்காது. கம்பெனி சீக்கிரத்தை வெளியே சொல்லாதடா. கூலான காத்து உங்களுக்கு கிடைக்க போகுது. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பேட் யூஸ் பண்ணிக்கலாம். டார்க் கரண்ட்லயே நம்ம வந்து யூஸ் பண்ண மாதிரி இருக்க போகுது. காத்துனா காத்து, ஓஹோ பர்சனல் ஃபேனா இருக்க போகுது. கண்டிப்பா டவுட்டே இல்ல. சோ எந்த அளவுக்கு அதோட வேகம் இருக்கு அப்படிங்கறத பாக்குறீங்க. ஆமாங்க, உண்மையிலேயே பயங்கரமான வேகம்ல. அதாவது கூந்தலே பிச்சுக்கிட்டு போயிடும் போல இருக்கு, அந்த அளவுக்கு பயங்கரமான வேகம். இவ்வளவு வேகமான காத்து அந்த குட்டி ஃபேன்ல இருந்து வருதா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளையே ஆச்சரியப்படுத்துறாங்கல்ல. சரி ரைட், அது எங்க இருந்து வருதுங்கிறத நம்ம லேட்டரா பார்க்கலாம். இப்ப இதை எது கூடலாம் கம்பேர் பண்றாங்கன்னு பாருங்க. ஆனா காத்துக்கு இந்த மாதிரி பெரிய பெரிய கூலர்லாம் யூஸ் பண்ணா கண்டிப்பா உங்களுக்கு வந்து டைரக்டா கண்டிப்பா அது கரண்ட் போச்சுன்னா அவ்வளவுதான், யூஸ் பண்ண முடியாது. ஏதோ பெருசா சொல்ல வர மாதிரி சொல்ல வந்துட்டு கரண்ட் போயிடுச்சுன்னா யூஸ் பண்ண முடியாதா? ஏண்டா எங்களுக்கு அது தெரியாதா? டைரக்டா கண்டிப்பா அது கரண்ட் போச்சுன்னா அவ்வளவுதான், யூஸ் பண்ண முடியாது. ஆனா அவ்வளவு பெரிய டவர் ஃபேனோட கொண்டு போய் இந்த கவர் ஃபேனை கம்பேர் பண்ணாம பாருங்க. அடுத்ததா பாருங்க, ஃபேன்னா சூடு காத்து வருங்க. ஆனா இது ஃபேன் கூலர் ரெண்டுமே சேர்ற மாதிரி இருக்க போது நல்ல வந்து பாத்தீங்கன்னா குளுகுளு கூலா அப்படியே காத்து கிடைக்க போகுதுங்க. நாங்க வர்றோம்ப்பா. எவ்வளவு பிட்டு இழத்தாப்பா அந்த காதுக தாங்க. ரைட், இந்த குளுகுளு காத்து இப்போ எவ்வளவு ஸ்பீடா எங்க இருந்து வருது அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன டெமோ, அதையும் பாருங்க. கண்டிப்பாங்க, அதுக்காகவே நாங்க டெமோ காட்டுறோம். ஏன்னா நீங்க டிவில பாக்குறீங்க, உங்களுக்கு நிறைய டவுட் இருக்கு, இதுல காத்து வருமா, எப்படி இருக்கும் காத்து, நல்ல காத்து இருக்குமா, நல்ல கூலா இருக்குமா அப்படி சும்மா கலக்குறான்டா. அதுக்காகவே இந்த மாதிரிலாம் பாக்குறீங்க. இத்தனை டிஸ்டன்ஸ் தான் சரிதாங்க உங்களுக்கு காத்து வருது. என்னப்பா நல்லா தானே சுத்துது, காத்து நல்லா தானே வருது, இதுல என்ன மிஸ்டேக் இருக்கு அப்படின்னு தானே கேக்குறீங்க? இருக்கு, மிஸ்டேக் இருக்கு. ஆக்சுவலா நீங்க ஃபேனை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி பார்க்க கூடாது, பக்கத்துல இருக்கிற ஆங்கரையும் கொஞ்சம் லைட்டா ஃபோக்கஸ் பண்ணணும். ஏன்னா ஃபேன் இங்க இருக்கு, ஆங்கர் சைடுல நிக்கிறாங்க. ஆனா அவங்க Dress எவ்வளவு ஃபாஸ்டா பறக்குதுன்னு பாருங்க. சோ இது மூலமா என்ன தெரியுதுன்னா அந்த ஃபேனுக்கு பின்னாடி ஒரு நல்ல ஃபேனை ஓட விட்டுருக்காங்க. மனசுக்கு தோணல கண்ணு, இன்னும் நம்பல. சரி ரைட், இதுக்காகவே நான் இன்னொரு ப்ரூஃபையும் கொண்டு வந்திருக்கேன், அதையும் பாருங்க. பாருங்க, இத்தனை மெழுகுவர்த்தி ஏத்தி வச்சிருக்கோம், அணைஞ்சிருமா பாத்துலாமா? கண்டிப்பா அணையும். பிகாஸ் அந்த ஃபேன் உடைய த்ரோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பெட்டரா இருக்கு அப்படிங்கறதால அங்க நீங்க பாக்குறீங்க எல்லா ஃபேனும் அணைஞ்சாச்சு. இப்போ நான் சொல்ல தேவையில்லை, நீங்களே கண்டுபிடிச்சிருப்பீங்களே. நான் சொல்ல தேவையில்ல, வரலாறு சொல்லுவோம். ஃபேனுக்கு பின்னாடி தான் அந்த ஆங்கர் நிக்கிறாங்க, ஆனாலும் அவங்க ஷோல்டர்ல பாருங்க Dress அப்படி பறக்குது. சிக்னல்ல கொடுத்துட்டாங்கயா, சிக்னல்ல கொடுத்துட்டாங்க. டேய் கிளம்புமா. அந்த ஃபேன்ல இருந்து என்ன காத்து வருதோ அதை மட்டும் காமிச்சிட்டு போலாம்ல. இந்த ராஜாசா படத்துல பத்மபூஷன் டாக்டர் பறந்து போவாரு பாத்தீங்களா, எதுக்கு அந்த அளவுக்கு எல்லாம் பில்டப் கொடுத்து பித்தலாட்டம் பண்றீங்க? காத்துனா காத்து, ஓஹோ பர்சனல் ஃபேனா இருக்க போகுது. பிறந்த குழந்தைங்களுக்கு கூட இதை யூஸ் பண்ணுமா, சூப்பரா இருக்க போது, ஓ மை காட் வாட் a lovely feel அப்படின்னு ப்ரொடியூசர் சொல்றாரு. அதனால தான் நான் திரும்ப சொல்லிட்டு இருக்கிறேன். அடே, அப்ப இந்த ஓ மை காட் வாவு பெர்ஃபெக்ட்டா இருக்க போது இதெல்லாம் நீங்களா சொல்லலையா? பின்னாடி இருந்து ப்ரொடியூசர் காதல சொல்லி தான் சொல்லிட்டு இருக்கீங்களா? இவர்தான், இவருக்கு இதான் வேலை. ஆனா சும்மா சொல்லக்கூடாது. இத கூட ஏன் மனுஷன் இங்க பதிவு பண்றாருன்னா, நாங்களா சொல்றோம்னு நினைச்சு நீ என்ன கலாய்ச்சிக்கிட்டு இருக்க, ஆனா சொல்றவன் எவன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரிஜினலால போட்டு கொடுக்குறாராம். ப்ரொடியூசர் சொல்றாரு. அதனால தான் நான் திரும்ப சொல்லிட்டு இருக்கிறேன். ஓ எல்லாமே இவர்தானா? அப்ப நீங்க எல்லாரும் போங்க போங்க. ரொம்ப நன்றியா. நீ இருடா. இந்த 8 டபுள் பெட்ஷீட் அத்தனையுமே 3D கலெக்ஷன். 3Dங்கிறது 3D தான், அது தமிழ்ல எப்படி சொல்ல முடியாது. இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? 3D சொல்லலாமா? 3D அப்படி சொன்னா வேற மாதிரி போயிடும். வேற டேய் அவள போ சொல்றா. மா அப்படியே கிளம்பி போய்டுமா. சொல்லிக்கிட்டே இருக்காரு உள்ள இருந்து. சோ 3D சொல்லுங்க, 3D மென்ஷன் பண்ணுங்க. 3D அதுதான் நாங்களும் சொல்லிட்டு இருக்கோம். எல்லாத்தையுமே சொல்றாங்க, அவங்க சொல்றதையும் சேர்த்தே போட்டு வேற கொடுக்குறாங்களேடா. சொல்லிக்கிட்டே இருக்காரு உள்ள இருந்து. சோ 3D சொல்லுங்க, 3D மென்ஷன் பண்ணுங்க. ஆலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமா அதை பண்ணிட்டேன். அந்த ப்ரொடியூசர் பார்த்திருப்பாரு, என்ன தரையில பேசுறதெல்லாம் திரையில வருது அப்படிங்கிற மாதிரி. அந்த மனுஷன் காதல சொல்றதெல்லாம் வெளிப்படையாவே போட்டு விட்டுறாங்க போலயே. போட்டு விட்டா ஜோலி முடிஞ்சு.
இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா 8 பெட்ஷீட் கொடுக்குறாங்கல்ல, அந்த பெட்ஷீட்டுக்கு கீழே ஃப்ரில் மாடல்லாம் போட்டிருக்காங்கல்ல, நான் கூட அதுவும் சேர்த்து தான் அந்த பெட்ஷீட்ல வருது போல இருக்குன்னு நினைச்சுக்கிட்டேன். நினப்பு பொழப்ப கருத்து புரிஞ்சு ஆக்கிறத சொல்லிவிட்டு உனக்கு என்ன மாதிரியே பல பேர் நம்புறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். ஆனா அந்த பெட்ஷீட் எது வரைக்கும் வருது அப்படிங்கறது இப்ப அவங்களே காமிக்கிறாங்க பாருங்க. இன்னைக்கு முற்றிலும் இலவசமா இந்த டபுள் பெட்ஷீட் உங்களுக்கு முற்றிலும் இலவசமா கிடைக்க போகுது. இந்த அளவுக்கு அழகா இருக்கு. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்துச்சு அப்படின்னா இது நீங்க டக்கின் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல கலர் காம்பினேஷன்ல உங்களுக்காக கொடுத்திருக்காங்க. பாத்தீங்களா, அந்த கீழே தொங்குது பாருங்க, அது வரைக்கும் தான் அந்த பெட்ஷீட். அதுக்கு கீழே அந்த ஃப்ரில்ல சும்மா ஒரு மாடலுக்காக தொங்க விட்டுருக்காங்க. ஓகே புரிஞ்சுதா? ஓகே புரியுது. நான் பாத்துக்கிறேன். இப்போ யாராச்சும் ஆர்டர் போட்டு எங்க பாதி பெட்ஷீட் தாங்க வந்திருக்கு, கீழே போட்ட அந்த மாடல் ஃப்ரில் எல்லாம் காணோங்க அப்படின்னு சொல்லி கேட்டா அதெல்லாம் வராதுங்க, அது நாங்க போட்ட டிசைன் சொல்லுவாங்க போல. ஏப்ரல் ஃபூல். உங்களுடைய வேல்யூபிளான மேட்ரஸ், சரி வேல்யூபிளான மேட்ரஸ் இருக்கட்டும், இன்கேஸ் காய வைக்கணும்னா எவ்வளவு ஹெவியா இருக்கும், அது கேரி பண்ண முடியுமா? அதுக்கு 4 பேர் கூப்பிட்டு வாங்கப்பா தூக்கிட்டு போலாம் அப்படின்னு தூக்குறீங்க. அந்த பில்லோ தூக்குறதுக்கு, அந்த பெட்ஷீட் தூக்குறதுக்காக ஒரு ஆட்கள் எல்லாம் கூப்பிடுறதுக்கு பதிலா இந்த மாதிரி ப்ரொடெக்டர் வச்சிட்டீங்கன்னா அது சேஃப்டியா இருக்க போகுது இல்லையா? ப்ரொடெக்டர் அவ்வளவுதான், ப்ரொடெக்டர் போட்டா பெட் சேஃப்டியா இருக்கும்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். ஆனா இதுக்கு முன்னாடி ஒரு பெட்ஷீட் போட்டுருப்பாங்கல்ல, அந்த பெட்ஷீட்டை தூக்குறதுக்கு 4 ஆளை கூட்டு வரணுமா? அது கேரி பண்ண முடியுமா? அதுக்கு 4 பேர் கூப்பிட்டு வாங்கப்பா தூக்கிட்டு போலாம் அப்படின்னு. டேய், நாங்க பெட்ஷீட்டை கழட்டி எடுத்துட்டு போறோமா இல்ல கட்டிலேயே கழட்டி எடுத்துட்டு போறோமா? ஐயா மன்னிச்சுக்கங்க ஐயா. கண்டிப்பா அர்ஜுன் ஒன்னு வாங்கலாம்னு இருக்காரு, நான் ஒன்னு வேற வாங்கணும்னு இருக்கேன். இந்த மாதிரி ஒரு பெல்ட் வாங்கி யூஸ் ஒண்ணு போதுமே, பண்ணும்போது நம்ம 2 பேரும் ஷேர் பண்ணிக்கலாம். கண்டிப்பா அர்ஜுன், நோ ப்ராப்ளம். சோ ஒன்னு வாங்கி கூட ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம் தாராளமா. சோ இந்த மாதிரி ஒரு பெல்ட் இருக்க வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அர்ஜுன் அதாவது அவங்க ப்ராடக்ட்டே பாருங்க, ஆளுக்கு ஒண்ணா வாங்கிக்கலாம்னா வேணாம் ஒண்ணே வாங்கி 2 பேரும் ஷேர் பண்ணிக்கலாம்ன்றாங்க. ஏண்டா நீங்களே இப்படி இருந்தா கஸ்டமரே பூரா வாங்குவாங்க. ஒரு பேச்சு கூட அவன் விற்கிற ப்ராடக்ட்டை அவனே வாங்குவேன்னு சொல்றானா பாத்தீங்களா? ஆக மொத்தத்துல இவங்க வியாபாரத்தை கெடுக்கிறதுக்கு வெளியிருந்தெல்லாம் ஆளை கூட்டு வர வேண்டிய தேவையில்லை, இவங்களே போதும். எனக்கு எதிரிங்க வெளியே இல்லடா, கூடவே இருக்கீங்க. சாலதாங்க இன்னைக்கு வீடியோ. இன்னைக்கு நம்ம வீடியோ பார்த்து கண்டிப்பா நீங்க எல்லாருமே ஓ மை காட் அப்படின்னு சொல்லி கத்திருப்பீங்க. பெர்ஃபெக்ட்டா இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருப்பீங்க. ஸோ அப்படி நீங்க நினைச்சிருந்தீங்க அப்படின்னா மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பண்ணிருங்க. ஏன்னா எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீ 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 வீடியோ. நீங்க இந்த வீடியோ பார்த்து கொஞ்சம் என்ஜாய் பண்ணிருப்பீங்க நம்புறேன். ஒருவேளை நீங்க என்ஜாய் பண்ணீங்கன்னா அதை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாதிரி ட்ரோல்ஸ் அண்ட் ரிவ்யூஸ்லாம் கண்ட்ரிஸா பார்க்கணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல கூடி பெல் ஐகான் தட்டி விட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் டான் டைப் வந்து சேரும். ஸோ வீடியோ மாதிரி சூப்பரான வீடியோட சூப்பரான ரிவ்யூட சூப்பரான ட்ரோலோட வந்து சந்திக்கிறேன். தென் பை ஃப்ரம் ஷாஃபி. டாடா பை அண்ட் டேக் கேர்.